பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வர அதிகபட்ச பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கணபதியினுடைய புராணத்தில் இருந்து ஈஸ்வரனுக்கும் உமையம்பிகைக்கும் இடையே ஸ்கந்த வடிவம் இருப்பின் அந்த வடிவத்தை சோமஸ்கந்த வடிவம் என்று, இடையிலே விநாயகர் வடிவம் இருந்தால் இது கஜமுக அனுகிரக வடிவம் என்று புராணங்கள் தெரிவிக்கிறது. அன்பர்கள் மனதிலே நிறுத்தி பலாபலனை நீங்கள் பெறலாம். இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய 26/12/2023 கிழமை, செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் சோபகிருது, தமிழ் மாதம் மார்கழி 10வது நாள், ஆருத்ரா அபிஷேகம், பௌர்ணமி திதி, நெல்லையப்பர் பவனி, சிதம்பரம் சிவபெருமான் தேர், திருமாலி சோலை கள்ளழகர் ராப்பத்து சேவை, பௌர்ணமி திதி, சமநோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, அதன் பிறகு 4:45 5:45 வரை இன்றைய ராகு காலம், மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை யமகண்டம், காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை குளிகை, மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய திதி பௌர்ணமி காலை 6-7 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் மிருக சீரிடம், இரவு 10:57 வரை. யோகம் சித்த மரண யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று சமநோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி, விசாகம். சந்திராஷ்டிரம் அடைகின்ற ராசி துலாம் ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தலைப்பில் இருந்து இன்று நாம் எடுத்துக்கொண்ட தினப்பலன் தொகுப்பு என்னவென்றால், 2024 ஓஹோ என்று இருக்க போகின்ற 3 ராசிகள் இவர்கள்தான். நீங்கள் நிறைய சாதிக்க போகிறீர்கள். வேழன் வக்ர நிவர்த்தியை முடித்து கொண்டு நேரடியாக மேஷ ராசிக்கு நகரும். எனவே சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும். நாம் 2023 இறுதி பகுதியிலே இருக்கின்றோம். நாட்கள் செல்ல செல்ல கோள்களின் இயக்கமும் மாறுகிறது. மேலும் டிசம்பர் 31 வியாழக்கிழமை வியாழன் அதாவது நேரடியாக மேஷ ராசிக்கு நகரும். எனவே சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி வியாழன் பெயர்ச்சி சாதகமாகும். வியாழனின் பின் அடைவு 31 டிசம்பர் 2023 அன்று காலை 7 மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகின்றார். இதன் விளைவாக சில ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள். டிசம்பர் 31 குரு மேஷ ராசியில் நுழைகின்றார். இந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இத்துணை நாளாக உங்களை துன்புறுத்திய அதே குரு பகவான் வலிகளை மறைத்து மகிழ்ச்சியை தருவார். முதலிலே சிம்ம ராசி. இந்த ராசிக்காரர்கள் கல்வி அல்லது பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகள் மிக விரைவில் தீரும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த மோதல்கள் முடிவுக்கு வரும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் சகோதரர்கள் உங்கள் அனைவரையும் ஆதரிப்பார். உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். இதன் மூலம் நீங்கள் நிறைய சாதிக்கப் போகிறீர்கள். அடுத்தது தனுசு ராசி. இந்த ராசியிலே
உங்களின் ஆரோக்கியம், நம்பிக்கை, ஆளுமை ஆகியவை முன்பை விட சிறப்பாக இருக்கும். கல்வியிலே சிக்கல்கள் இருந்தால் விரைவிலே தீரும். உங்கள் காதல் வாழ்க்கையிலும் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். நம்பிக்கை மற்றும் வருமானம் இரண்டும் மேம்படும். மேஷ ராசிக்காரர்களுக்கு இதுவரை உங்கள் வாழ்க்கையிலே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீரும். வாழ்க்கையில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்க இது ஒரு நல்ல நேரம். இந்த காலத்திலே செல்வம் பெருகும். திருமண வாழ்வில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகள் உங்களை உஷார்படுத்துகிறது, தயார்படுத்துகிறது. உங்கள் பலாபலனை முன்கூட்டியே அறிந்து அதன்படி இயங்க வைக்கிறது. அன்பர்களுடைய கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே ராசி பலன்கள் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அன்பர்கள் அதை கேட்டு அந்த பலாபலனை நீங்கள் பெற வேண்டும். மாலை பொழுதிலே 6 மணி அளவிலே பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடர் தினசரி வெளியிடப்படுகிறது. இதன் மூலம் அரிய பெரிய குறிப்புகளை, மிக சிறந்த பரிகாரங்களை, சுலபமான பரிகாரங்களை தெரிந்து அறிந்து புரிந்து நடந்து நீங்கள் வாழ்க்கையிலே வெல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. ஆகையால் இந்த 2 பதிவுகளையும் பார்த்து நீங்கள் பலனடையும்படி தாழ்மையுடன் கேட்டு இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதி 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலிலே மேஷ ராசி. மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பணியிலே திருப்தி அடைவார்கள். தொழில் திட்டங்களை தொடங்க நீண்ட நாட்களாக எடுக்கும் முயற்சிகள் இன்று வெற்றி பெறும். நீங்கள் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகளை தொடர்ந்து பெறுவீர்கள். இன்று செலவுகளும் தொடரும். காதல் வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் சந்தேகிப்பது உறவை கெடுக்கும். எனவே பேச்சில் கவனம் தேவை. எந்த ஒரு பிரச்சனையிலும் வாழ்க்கையின் துணையின் ஆலோசனைப்படி உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இன்று கிடைக்கும். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் வேகம் காட்டி மனமகிழ்ச்சியை கூட்டும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழந்தை பேரு மகப்பேறு உண்டாகி குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சத்தம் போடாமல் சாதனை செய்வார்கள். ரிஷப ராசி சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ரிஷப ராசினர் வேலையிலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். குடும்பம், சமூகம் தொடர்பான நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சிறப்பான பலனை கொடுக்கும். தடைப்பட்ட வேலைகளை முடித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். உறவினருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. கோபத்தை கட்டுப்படுத்தவும். வியாபாரத்தில் சிரமம் ஏற்பட்டால் பெரியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் ஆலோசனை கேட்பது நன்மையை தரும். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மண் மூலம், பெண் மூலம், பொன் மூலம் லாபம் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் வெற்றி. மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் மாமன் வகையிலே ஆதாயம். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று சமூக பணியில் சிறப்பான ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களின் எளிய குணத்தால் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும். நெருங்கிய உறவினரிடமிருந்து சில விரும்பத்தகாத செய்திகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்கவும். வியாபாரத்தில் நேரம் மிகவும் சாதகமாக இருக்காது. எனவே இன்று எந்த புதிய திட்டத்தையும் தொடங்க வேண்டாம். குடும்ப விஷயங்களில் வெளிநபர்களின் தலையீடு வீட்டின் ஏற்பாட்டிலே மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். எனவே வீட்டின் விஷயங்களை வெளிநபர்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டாம். நட்சத்திர பலன்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் நாட்டில் இருந்து தித்திப்பான செய்தி. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ சகாயம் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்பட்டு ஈடுபடுகின்ற அந்த செயல்களிலே வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கடக ராசிக்காரர்களுக்கு இன்று திடீரென்று பழைய நண்பரை சந்திக்க நேரிடும். பணி இடத்தில் எந்த சவாலையும் மிகவும் திறம்பட எதிர்கொள்வார். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல நேரம் இன்று.
நீங்கள் ஆர்வமாக செய்யும் காரியத்தில் சிறப்பான வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் மற்றவர்களுடைய உதவியை பெறுவீர்கள். உங்கள் செயல்திறனிலே நம்புங்கள். உங்கள் வீட்டின் சூழல் அமைதியாக இருக்கும், அதனால் மனமும் அமைதியாக இருக்கும். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்று மொழி பேசுகின்ற நண்பர்களால் உதவி. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தினுடன் நிதானத்தோடு பழக வேண்டும், கோபத்தை காட்ட வேண்டாம். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் நல்லதொரு முன்னேற்றம். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். நீண்ட பயணம் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். குடும்ப தொடர்பான சர்ச்சைக்குரிய சொத்துக்களின் பெரியோர்கள் உதவியோடு தீர்க்க முயற்சி செய்யுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகளோடு பெறுவதோடு பணிகளையும் செய்து முடிப்பதற்காக கடினமாக உழைப்பீர்கள். கணவன் மனைவி இடையே நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கும் மற்றும் அவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன திரை, பெரிய திரை, வெள்ளித்திரை வாய்ப்பு கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குகின்ற அமைப்பு உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உஷ்ண நோயிலிருந்து விடுதலை. கன்னியா ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று காலை முதல் சுறுசுறுப்பான நாளாக இருக்கும். வேலைகள் சரியாக செய்து முடிக்க சிறப்பான சூழல் நிலவும். இது மனதிற்கு திருப்தியை தரும். குடும்ப தேவைக்காக அதிக செலவு செய்வீர்கள். இன்று பண பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்களிலிருந்து விலகி இருங்கள். இதனுடன் யாரிடமாவது பேசும்பொழுது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும், இல்லையெனில் வாக்குவாத சூழ்நிலை ஏற்படலாம். தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுப்பதிலே சில இடையூறுகள் ஏற்படும். இதன் காரணமாக வியாபார நடவடிக்கை சிறிது மந்தமாக இருக்கும். குடும்ப சூழல் இயல்பை விட சிறப்பாக இருக்கும். ஆனால் சளி, காய்ச்சல் போன்ற உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் நேர்முக மறைமுக உதவி. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அன்னை வகையறா உதவி செய்து மேன்மைப்படுத்துவார்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மண் மூலம், பெண் மூலம், பொன் மூலம் லாபம் உண்டாகி மன அமைதியை பெருக்கும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இது சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் வாகனங்களை இயக்கும் பொழுது கவனத்துடன் இயக்க வேண்டும். மௌனியாக இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குலதெய்வ வழிபாடு கட்டாயம் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாட்டால் சந்திராஷ்ட தின தீட்சணை குறைந்து நீங்கள் மன அமைதியை பெறலாம். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தங்கள் நடத்தை மற்றும் வார்த்தைகள் மீது முழுமையான கட்டுப்பாடு அவசியம். இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் அதி ஜாக்கிரதையாக மதியத்திற்கு பிறகு இருக்க வேண்டும். எந்த ஒரு முக்கிய முடிவையும் நீங்கள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உத்தியோகத்தில் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் என்றாலும் பணி சுமை அதிகமாக இருக்கும். தகவல் சார்ந்த அந்த தொடர்பிலே இருப்பவர்கள் கடினமான சூழல் இருக்கும். குடும்பத்தில் பணியிடத்தில் அனுசரித்து செல்லவும். நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனைத்து விதமான தொழில் படிப்புகள் முன்னேற்றத்தை கொடுக்கும். அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதல் கிடைத்து பணம் கிடைப்பதற்கான வழி கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சட்டென்று எடுத்து எரிந்து பேச வேண்டாம், நிதானத்தை கடைபிடிக்கவும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தனுசு ராசிக்காரர்கள் இன்று வாழ்க்கையிலே பல துறைகளிலே பிரகாசிக்க வாய்ப்பு கிடைக்கும். பணியிடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். இதன் காரணமாக உங்கள் புதிய அடையாளமும் நற்பெயரும் அதிகரிக்கும். உங்கள் தாயுடன் உறவு வலுவாக இருக்கும். உங்கள் வீட்டு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. முதலீட்டிற்கு புதிய சிறந்த வாய்ப்புகள் இருக்கும். இது எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரும். வணிகஸ்தர்கள் பெரிய வணிக ஆர்டரை பெறலாம். நண்பரின் மற்றும் குடும்பத்தின் முழு ஆதரவு இருக்கும். உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்துங்கள். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம்
இறைவனுடைய ஆசீர்வாதம் ஓரங்கே வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும். போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடை வஸ்து வாகனங்கள் வாங்குகின்ற அமைப்பு உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழந்தைகளின் மூலம் பூரிப்பு ஏற்பட்டு அவர்களுடைய எதிர்காலத்திற்காக உழைப்பீர்கள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தொழில் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குடும்ப உறுப்பினர்கள் ஆலோசனையை முன்னேற்றத்துக்காக புதிய வழிகள் திறக்கும். வீட்டை பராமரித்தல் அல்லது மேம்படுத்துவது தொடர்பான நாள் நகரும். சரியான நிதி திட்டம் உங்கள் நிதி நிலையை சீராக வைத்திருக்கும். குடும்பத்தில் சில தவறான புரிதல்களும் உறவிலே விரிசல் ஏற்படலாம். திடீரென்று பெரிய செலவுகள் வரும். இன்று திருமணம் ஆகாதவர்களுக்கு பொருத்தமான உறவு அமையும் வாய்ப்பு உள்ளது. நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆலயங்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்பு ஏற்படும். மன நிம்மதி கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சீதள சம்பந்தப்பட்ட நோய் வந்து விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டிலே உள்ள அனைவரிடம் இன்று கோபமின்றி நிதானமாக நடந்து கொள்ளவும் அது உங்களுக்கு பல விதத்தில் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய நாள் பல சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். வீட்டில் உள்ள பிரச்சனைகள் பெரியோர்களுடைய தீர்வு காண உதவுவார்கள். வியாபாரத்தில் சிலர் பொறாமையால் உங்களுக்கு இடையூறுகள் உருவாக்கலாம். எனவே உங்கள் செயல்களில் கவனமாக இருங்கள். அதிக வேலை பளு காரணமாக மனதளவிலே உடல் அளவிலே அழுத்தமான நிலை ஏற்படும். குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இன்று பணியிடத்திலே கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். எங்கும் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்கவும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தால் பதற்றம் ஏற்படும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மண் சம்பந்தப்பட்ட வியாபாரம் கை கொடுத்து உதவி செய்யும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கமிஷன் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் நல்லபடியாக வரும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்த சகோதர சகோதரி வகையிலே ஆதாயங்கள் உண்டு. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய சொத்து வாகனம் வாங்க திட்டமிடலாம். உற்றார் உறவினர் மூலம் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். அதன் காரணமாக மனதிலே மகிழ்ச்சி உண்டாகும். இன்று உங்கள் பணியிலே சில நல்ல மாற்றங்களை காண்பீர்கள். தேவையற்ற செலவுகளில் இருந்து விலகி இருங்கள். குடும்ப விஷயங்களில் சகோதரருடைய சுமூகமான உறவை பேண வேண்டிய நாள் இன்று. தீராத நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் இன்று நிம்மதியை அடைவீர்கள். நண்பர்கள் மற்றும் அன்பானவருடன் சுற்றுலா செல்ல திட்டமிடலாம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வங்கி உதவி கிடைத்து மேன்மையை அடைவார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் பலமடையும். மனம் நிம்மதியடையும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவு முறைகளிலே புரிந்து அறிந்து தெரிந்து நடந்து கொண்டால் அவர்களால் உங்களுக்கு இனிமையே. இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.